ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோர்ஸ் கூட்டு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதையே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே அதையே வச்சேங்க. அதில் கொஞ்சம் மாற்றம் மட்டும் என்னென்னா, கொஞ்சோண்டு வாழைப்பூ வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணி போட்டேன். துவர்ப்பு எப்படியாவது இந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு கோஸையும் சேர்த்து போட்டேன். கோஸையும் சேர்த்து பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கோஸு, கொஞ்சோண்டு இந்த துவர்ப்பு, அதாவது வாழைப்பூ, அதையும் கட் பண்ணி போட்டு குக்கரில் விசில் விட்டு நல்லா கடைஞ்சி எடுத்தோடனே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பளம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருந்தேன். மிக்ஸ் ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியாக சர்வ் பண்ண போகும்போது தானே அப்பளம் போடுவாங்க. அதனால் சர்வ் பண்ண போகும்போது அப்பளம் போட்டுட்டு ரெடி ஆகிடுச்சு. நானும் வந்து இது சக்ஸஸ் ஆகிடுச்சி அப்படின்னு நினப்பில் வந்து செஞ்சுட்டேன். வாழைக்கா தொட்டுக்க வந்து வாழைக்கா, இந்த பிள்ளைங்கள கூட சாப்பிட வச்சிடலாம் போல், பெரியவங்கள சாப்பிட வைக்கவே முடியல. பிள்ளைங்கள்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுடுச்சு. துவர்ப்பு லைட்டாக தான் தெரியுது, ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அது இது கூட்டு நல்லாவே இருந்தது, டேஸ்டியாக இருந்தது. பாருங்கள், அழகாக செம்ம டேஸ்டியாக இருந்தது. அதை எடுத்து போட்டு அழகாக போட்டு சாப்பிட்டாச்சு. என்னென்னவோ ரீசன்லாம் சொல்லி சாப்பிட வச்சுட்டேன் பிள்ளைங்கள. இதெல்லாம் கோர்ஸ் கூட்டு கொஞ்சம் துவர்ப்பு சாப்பிட்ணும் அப்படி இப்படின்னு ஏதோ டயலாக்லாம் பேசி சாப்பிட வச்சுட்டேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம இது சாப்பிட்லாம், நுங்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கொஞ்சமாக போட்டு சாப்பிட வச்சாச்சு. வாழைக்காய் தொட்டுக்க செம்மையாக இருந்தது. இது ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அருமை அருமை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்தது. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அருமையாக இருந்தது. எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்சிருந்தது. பிள்ளைங்களும் வந்து பார்க்குறதுக்கு தான் இப்படி இருந்தது, பட் ஆனால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுடுச்சுங்க. ஆனால் பெரியவங்கள தான் சாப்பிட வைக்கவே முடியல. நான்வெஜ் இல்லாமல் இறங்கவே மாட்டேங்குது. இந்த 3 நாளாக நான்வெஜ் இல்லாமல் யாருக்குமே சாப்பாடு இறங்கல. பட் இந்த சாப்பாடு மட்டும் கொஞ்சம் டேஸ்டியாக இருந்ததால் சாப்பிட்டுடுதுங்க பசங்க. அதுக்கப்புறம் நுங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நுங்கெல்லாம் உரித்து கொடுத்துட்ருந்தேன். பட் ஆனால் நுங்கு பார்த்திங்கன்னா 2 10 விற்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக தெரிகிறது. பட் இருந்தாலும் இந்த வெயிலுக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஷேர் பண்ணி கொடுத்துட்ருந்தேன்.